வணக்கம். தொடர்ந்து நாம அஹ், நம்ம தோழி நான் அதான் கலைமகள் அப்படின்னு நாங்க எல்லாருமே பிரியப்பட்டு சொல்கிற விஜயலட்சுமி மோகன்குமார் அவர்களோட போன செஷன்ல பேசின அதனுடைய தொடர்ச்சியா தான் இதை பார்த்துட்டு இருக்கிறோம். இத்தனை குழந்தைகள் பேசினாங்கம்மா. நாங்க தனித்துவமா உங்களை பாக்குறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா இசையை மட்டும் வைக்காம எல்லோருடைய இசையே ஒரு மகிழ்ச்சி, அதே ஒரு பரவசம். அதை கடந்து சோகங்களோ துயரங்களோ இல்லாம மனதை சாந்தப்படுத்துறது மாதிரி புதுசு புதுசான அவங்களுடைய தனித்தன்மை வெளியில வர்றது போல நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கறதாலதான் எல்லாருக்குமே மறுபடியும் உங்ககிட்ட தேடி வரணும். பாடல் மட்டும் கத்துக்கிறது இல்ல, நான் என்னையே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. அத பத்தி நீங்க 2 நிமிஷம் பேசுங்க. அப்புறம் இந்து, அப்புறம் அசோக் அவர்கள் அப்படின்னு வரிசையா நம்ம பேசலாம். ப்ளீஸ் அத நீங்க ஒத்துக்கிட்டு நீங்க சொல்லிதான் ஆகணும். எனக்கு குழந்தைங்க பேசுறது எனக்கு அவங்க சொல்றது ஹானஸ்டா அவங்க மனசுல பட்டதை பேசுவாங்க இல்லையா. நம்மளாவது எல்லாரும் முன்னாடியும் பேசுறோமே, இப்படி பேசக்கூடாது அப்படி பேசணும் அப்படின்னு நம்ம எழுத்து தெரிஞ்சு பேசுவோம். அவங்க அதுல இல்லாத மனசு பூர்வமா பேசுனதுக்கு அப்புறமா குழந்தை சொல்றது தெய்வம் சொல்ற மாதிரியான வாக்கு நான் அதை நம்ம கேட்க போறது இல்லை. கண்டிப்பா நான் அவங்களுக்கெல்லாம் என்னோட வணக்கத்தை தான் தெரிவிச்சுக்கணும், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் என்னை கருவியா பயன்படுத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது, இத்தனை பேருக்கு நம்ம பாலமா இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நம்மளோட பொறுப்புணர்ச்சி ரொம்ப கூடுறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நம்ம எங்கெங்கெல்லாம் சரி பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு நம்ம மேற்கொண்டு நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த காலத்துல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியல, எங்களுக்கு இப்படி எல்லாம் பாடுறதுக்கு எனக்கு யாருமே சொல்லித்தரல, எங்களுக்கு எல்லாம் யாரும் வாய்ப்பு கொடுக்கல நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம எதையாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைதான் எனக்கு. என்னோட அத்தை, என்னோட குருமார், என்னோட இல்லை இப்போ எங்க அம்மா தான் இருக்காங்க. அம்மாவும் என்னோட பாட்டு டீச்சர். சோ அவங்க வழியா நான் வரும்பொழுது அவங்களோட பரம்பரையில இருந்து வர அந்த ட்ரெடிஷனை நம்ம காப்பாற்றணும், அந்த கலைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட முன்னோட்டு கருத்தா இருந்தது. அததான் அந்த குழந்தைங்களுக்கும் நான் விதைச்சிட்டு இருக்கேன். குழந்தைங்கன்ற சொல்லும் போது எல்லா வகையான எல்லா தரப்பட்ட குழந்தைகளும் சரி, தமிழ் தெரிஞ்ச குழந்தை, தமிழ் தெரியாத குழந்தை, வயசான குழந்தை, வயசாகாத குழந்தை, எல்லா குழந்தைக்கும் இதுதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுதான். நானே பெருசா கச்சேரி போனது இல்லை, பெரிய பாடகி கிடையாது. சோ நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில எப்படி கத்துட்டு இருப்போமோ அந்த விஷயத்தான் நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம கத்துக் கொடுக்கிறோம். தெரிஞ்சதை சொல்லும் பொழுது தயக்கம் இல்லாம நம்மளும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் தான் என்னை கத்துக்கவும் வைக்குது, கத்துக் கொடுக்கவும் வைக்குது அப்படின்னு சொல்றேன். மிச்சத்தெல்லாம் என் குழந்தைங்க பேசட்டும், கேட்கவே எனக்கு ஆனந்தமா இருக்கு. மறுபடியும் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க கிட்ட வருவோம். இப்போ முதல்ல இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறதுனால இன்னும் 2 பேர் பேச வேண்டி இருக்குது. முதல்ல அபிச்செல்லத்தை பாட வச்சுட்டு அப்புறம் 2 பேரை பேச வச்சு வரிசை எல்லா குழந்தைகளையும் பாட வைக்கலாம். அபிச்செல்லம் பாடுறீங்களாமா? என்ன பாடல் பாட போறீங்க? அவைக்குட்டி வாய்ஸ் கேட்கலடாமா? கொஞ்சம் இதுக்கு அதிகமா வச்சுக்கோங்க. வால்யூம் எல்லாரும் அதிகமா வச்சு. வண்ண வண்ண உடையுடித்து கண்ணானே வா வா வா, மாதவனே யாதவனே யாதவனே நீ வா வா வா, வண்ண வண்ண உடையுடித்து கண்ணானே வா வா வா. தேங்க்யூ மேம். ஐயோ செல்லம், சின்ன கண்ணன் மாதிரியே பாடுனீங்க. அதனாலதான் அம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. தொடர்ந்து பாடுங்க செல்லம், சின்ன கண்ணா. சரி இந்துமா, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, உங்களை நாம அந்த செஷன்ல நிறுத்திட்டோம். அத ஷேர் பண்ணிடுங்கம்மா மீதியா நீங்க. கண்டிப்பா. சோ அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, லிசனிங், அந்த ஒரு பாட்டை எப்படி கேட்கணுங்கிறது. சோ அவங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த பாட்டு கேட்டாலுமே அவங்க எப்படி கேட்க சொன்னாங்களோ அதே மாதிரிதான் ஒண்ணு பிரிச்சு, ஓகே இதுல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, அந்த இடத்துல எப்படி ப்ரனௌன்ஸ் பண்றாங்க, அப்புறம் எங்க மூச்சு விடுறாங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே சொல்லுவாங்க. அண்ட் இது ரங்கநாதன் சார் சொன்னாங்க இல்லையா, ஒரு பாட்டு அவங்க கம்போஸ் பண்றப்போ, அவங்க பேசுறப்போ, கிளாஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஐ ஃபீல் லைக் ஐம் இன் தட் கம்போசிங் ரூம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க அப்படியே லிட்டரலா இதுக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, இதுக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்போஸ் பண்றப்ப எப்படி பண்ணிருப்பாங்களோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு போயிருவாங்க. சோ அங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு பாட்டை கத்துக்கிறப்போ இட் வில் பி, அதுக்கப்புறம் அந்த பாட்டு மறக்கவே மறக்காது. இவங்க ஒரு கிளாஸ்ல ஒரு பாட்டு சொல்லி தராங்க அப்படின்னா
அந்த பாட்டு வந்து நம்ம அடுத்து ஒவ்வொரு தடவை கேட்கறப்பையும் அவங்க சொன்னதுதான் அப்படியே மைண்ட்ல ஓட்டிட்டு இருக்கும். ஓகே, இது இந்த இடத்துல இது நடந்திருக்கும், இந்த இடத்துல இது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க சொன்னாங்கல்ல, லாரா இஸ் ஹர் காட் சென்ட் ஏஞ்சல். அது மாதிரி எனக்கு அவங்கதான். நான் அவ்வளோ ஒரு பர்சனல் செட்பேக் இருந்தப்போ அவங்க அந்த ஒரு இது போட்டது, அந்த ஒரு சாங்கை கத்துக்க சொன்னது, அந்த சாங் நான் கத்துக்கிட்டது. அண்ட் அப்பயுமே கோவிட் டைம்லயுமே வந்துட்டு நான் லைக் பெங்களூர்ல ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே இருந்துட்டு திடீர்னு வந்து வீட்டுல லோன்லியா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அது என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்பயும் அவங்க கிளாஸ் வந்து எனக்கு கிடைச்சது, அதுவுமே வந்துட்டு கிஃப்ட் தான். அண்ட் அகைன் இப்போ நான் அந்த பர்சனல் இது போயிட்டு இருப்போம், அந்த ஒரு சாங் அவங்களுக்கு கொடுத்தது, அதுவுமே கிஃப்ட். ஸோ ஷீ இஸ் மை காட் சென்ட் ஏஞ்சல். ரொம்ப சந்தோஷமா. இப்போ இவங்க அசோக் அவர்கள், இப்போ அக்ஷரா அப்பதானே அவங்க லாரா செல்லம் முதல்ல விதை போட்ட லாரா செல்லத்தினுடைய அம்மா பேசியாச்சு, இன்னும் அப்பா பேசல இல்லையா? நீங்க பேசுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ப்ளீஸ். ஷூர் மேம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு விஜி மேம் ஆல்சோ. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து அண்ட் ஸ்பெஷலி லாராவுக்கு வந்து விஜி மேம் இஸ் லைக் அ டேர்னிங் பாயிண்ட் இன் அ லைஃப்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஷீஸ் ரியலி அட்டாச்ட். நான் விஜி மேம் வந்து நான் ஸ்மியூல்ல நிறைய பாடியிருக்காங்க. ஸோ நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து ஷீ வில் சிங் 100% ஃப்ளாலெஸ்ஸா பாடுவாங்க. தட் இஸ் ஐ மீன் ஷீ நோஸ் இன் அண்ட் அவுட். பட் அதை வந்து டீச் பண்றதுங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் கம்ப்ளீட்லி. ஸோ அதை வந்து விஜய் மேம் வந்து ஷீஸ் ரியலி குட். அதுவும் இல்லாம அதை விட ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா டு கனெக்ட் வித் த கிட்ஸ். அது வந்து தெர் ஆர் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, தே ஆல்சோ டீச் வெரி வெல். ஆனா அந்த கிட்ஸ் கனெக்ஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து இட்ஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து விஜய் மேம்க்கு வந்து தட் இஸ் த மோஸ்ட் ஹைலைட்டிங் பாயிண்ட். அது இல்லாம வந்து அஃப்கோர்ஸ் அவங்க மியூசிக் சொல்லி தராங்க, எல்லாம் சொல்லி தராங்க. ஒரு பாட்டு சொல்லி தந்தா அந்த பாட்டுல இருக்கிற கதை அண்ட் அதுல வர்ற மாரல் அதெல்லாம் சொல்லி தந்தா கிட்ஸ் ஆர் ரியலி, அது வந்து கிட்ஸுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா தே நோ அந்த பாட்டு ஏன் பாடினாங்க, எதுக்கு பாடினாங்க, அந்த ஃபுல் மாரல் வந்து ஷீஸ் ரியலி குட். அது வந்து எப்படி சொல்றது, ரியலி ரியலி நைஸ். அது கேட்கறது மேடம். தி அதர் திங் வந்து அதனாலேயே வந்து வி ஆர் ஆல், இப்போ நான் லாரா மட்டும் ஸ்டூடெண்ட் இல்ல, நானும் விஜய் மேமோட ஸ்டூடெண்ட் அண்ட் ரம்யாவும் விஜய் மேமோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ என்னோட தம்பியும் we are all students. ஏன்னா we are all in the batch to learn more from her. Plus இந்த பாசிட்டிவிட்டி அகைன் ஷீ அந்த பாட்டு இல்லாம she keeps spreading the positivity. இப்போ நேத்து கிளாஸ்ல கூட வந்து ஆர்கன் டொனேஷன் பத்தி ஒன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து these are all things வந்து நம்மளுக்கு வந்து we get it from her. So we are really thankful to her and we are ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்து எப்படி நாங்க அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம்னா, நாங்க வந்து ஆக்சுவலி மேம் சொன்ன மாதிரி நாங்க டென்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா விதமான கிளைமேட், வெதர் கண்டிஷன், ஹார்ஷ் எல்லாமே இருக்கும். அது குளிரோ எல்லாத்துலயும் இருந்தாலும் we are so sure that அந்த மேம் கிளாஸை எப்பயுமே நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். வி மேக் ஷூர் மரத்துக்கு கீழேயாவது உட்காந்து அட்டென்ட் பண்ணுவோம், இல்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி வீக் வி என்ஷூர் தட். அதான் மேம் கிட்ட நான் சொல்லுவேன், மேம் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரஜினிகாந்த் ஃபிகர் மாதிரி, நம்ம 90s எல்லாம் ரஜினிகாந்த் எப்படி ரஜினியா தலைவா அப்படின்ற மாதிரி மேம் வந்து எங்களுக்கு ஒரு ரஜினி ஃபிகர் மாதிரி. அந்த உணர்ச்சி, அந்த எமோஷன் எங்களுக்கு கரிஷ்மா இருக்கு அவங்க கிட்ட. என்னன்னா இப்போ நீங்க எல்லாருமே பேசுறப்போ, குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே பேசுறப்ப நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, உலகம் முழுக்க சேர்ந்த ஒரு பாசிட்டிவ் ஃபேமிலியா நாம எல்லாரும் யுனைட் ஆயிட்டோமோ, எல்லாரும் இணைஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் இப்போ இன்னைக்கு நம்ம இணைந்து பழகுறதுக்கு இருக்குது. இப்போ இவங்க சோகம் அம்மா பேசிட்டாங்கன்னா அடுத்து வரிசை ஒவ்வொரு குழந்தைங்களும் 1 நிமிஷமோ 2 நிமிஷம் 2 வரிகளோ ஒரே ஒரு பேராவோ அப்படி பாடலாம். சோகம் அம்மா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தமிழ் அவ்வளவு நல்லா இருக்காது. So to save Tamil, I will speak in English. Thank you for this opportunity that you brought us all together in this forum to praise her, and she's already blushing and she's having happy tears. I can see her. So she's overwhelmed today. I think she will not sleep today. And I saw your videos also. It is very good. I actually was little hesitant, should I take up this or no?
but I saw your interviews. It is very good. So thank you for this opportunity once again. So how I know Vijay Lakshmi teacher is, I was searching for a music teacher for my son, because Soham goes to a Waldorf school, and they said the vocal cord of a child is very important, and it comes natural for all the children. It just needs a good teacher, who can help them or mold them well. And then in that search, I went through, we live in Hyderabad, and then I came across few teachers. So they are very well versed. They have good certificate, everything, but they were not so good with the teacher, with the children. So I was really not so happy with the teachers actually. So then I decided, okay, at least with the little knowledge of singing that I have, let me at least see some YouTube channel and learn from there, and then pass it on to my son. So all of a sudden I came across her channel, the first one. And when I saw her face, it somehow attracted her, the channel, that photo with the veena that she has. It was very, catchy. I don't know. I got attracted to her. So the first episode of that was, I wanted to see her, how she speaks and everything. And the first impression was just, the first impression is the best impression. And then I was like in awe with her. The way, she is teaching the music for free. And she said the first thing, when you learn something new, you should give Guru Dakshina for that. And please don't bother to give it to me. Please put it in the hundi. She was not very, very lured for money or something. She took that as a service to music. And she also mentioned that about her husband, who was so motivating, and he got a screen for her at the background, everything to cover, and how he inspired her to continue this journey, because she didn't have any plans. It seems her husband was the backbone for this to push through. And I really like that aspect where he got the screens, the background to be nice, for the first time to host the channel and everything. So I just liked her, at love at first sight for me, I can say. So, and then I sent her a message, as in, I think email or something, no? Yeah. And then I asked her, can my son join your class? She responded very quickly, and she disappointed me to the core. She said, there is no slot, and it's full. So I pestered her a lot. I said, I just wish there was one slot for him. Oh, you just missed by one slot, she said, and it was even more depressing. So I said, my son is really desperate, and I'm really eager, looking forward to, to learn from her. So she couldn't tolerate my bothering. She said, why don't you first put him in bhajan class? So I said, okay, something is better than nothing. And then finally she made us join in that group. My son doesn't know how to pronounce the words. He speaks only English at home for obvious reasons. So he doesn't know how to pronounce Tamil or any bhajan words or something. So the first class was a disaster for him. But she didn't. I was expecting a message, what, your son is not singing, he is not able to pronounce. I thought like that she will send a message or something. She was just quiet. She just allowed him, I kept on, volunteering for my son to sing the song and all. As time passed by, it's amazing to see that the slot that he didn't get for her music batch was for a good reason. Soham is a child who couldn't pronounce a word. So in the music class, he would have found very difficult to learn the song itself. And she also would have been in trouble. So I don't know, it was just magical and God's grace that he started with the bhajan group. And he impressed her to the core that she actually sent a mailer that there is a global Akhanda bhajan in Sai, this one. So everyone gave the names, and I was not sure should Soham send the name, or because he doesn't know how to pronounce.
So finally, okay, let me give a shot. And Soham took 100 rehearsals to win her heart. And it was just amazing that, you know, finally we made through that bhajan somehow, and it was just God's blessing and her guidance, I can say. She chose the easiest song, but that itself took 100 rehearsal to make it to there. So from then on, she knew that who Soham is, who did 100 rehearsals to get there. And I should say that bhajan group was really good for Soham to kickstart with. It helped him how to sing, how to follow the lead, how to take a pause, everything. He could pronounce well. And now he's in, you know, I can say he's in the forefront. He can manage any song now, and he can pronounce very well. He speaks little Tamil thanks to grandmother and Vijayalakshmi teacher, who tries to little bit nudge him and then make him speak. But then the response comes only in English. And finally, because for Soham, she started one more batch exclusively for Soham. And after 8 months, we got that music batch finally. And he's in the, she's feeling shy. Yeah, I can see. And then here we are. So this glad. is our journey. Thank you very much for sharing your experience so politely, wholeheartedly. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப நிறைவா இருந்தது நீங்க பேசுனது. இப்ப வரிசையா ரெண்டு வரி இப்பவே நாம அவங்கள பாட சொல்லிடலாமா? பாடலுக்கு நீங்க பேசுவீங்களா? பேசுங்கப்பா. One thing okay. Share பேசுங்க சார். Yeah, I just want to tell one thing, madam, before you conclude this. See, today I was listening to one of the interview of Gurumurthy, where civilization is very important in the growth of a country. அந்த சிவிலைசேஷன்ங்கிறது என்னன்னா, கல்ச்சர் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கரெக்டா கத்து கொடுத்தாதான். ஏன்னா டுடே வாட் இஸ் ஹேப்பனிங் டு அமெரிக்காங்கிற மாதிரி வந்தது. அது இந்த விஜய்ஸ் அகாடமியில ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அப்ப சொல்லிச்சேன். இங்க வந்து அந்த தேசியம் சார்ந்தப்பட்ட பாட்டு, தெய்வீகம் சார்ந்தப்பட்ட பாட்டு தான் குழந்தைகளுக்கு நான் கத்துக் கொடுப்பேன். அதுலதான் இந்த குழந்தைங்க மேலுக்கு வரணும். அவங்களுக்கு இனிஷியலி அந்த பக்தியும் தேசியமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து ஒன் ஆஃப் த மந்திரமா வச்சிருக்காங்க அவங்க. Which in that way she is really helping our culture to sustain and grow, and inculcating the culture in the hearts of the children, and that is something very unique. எனக்கு தெரிஞ்சு என்னோட குழந்தை வந்து சூப்பர் சிங்கர்ல போய் பாடி பெருசா ஆகணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. அவங்க அதை அப்படியே ஓரமா வை, உன் குழந்தை சிங்கர்ல போய் பெருசாறதை விட உன் குழந்தையே வந்து பின்னாடி 10 குழந்தைகளுக்கு கத்து கொடுக்குற மாதிரி வரணுங்கிற ஒரு தாட்டை உள்ள கொண்டு வருது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். நிஜமாலே அந்த ட்ரெடிஷனல் வேல்யூஸ வந்து அதுவும் எத்தனையோ குழந்தைங்க இப்போ வந்து ஓவர்சீஸ்ல இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வந்து கத்துக்கிறாங்க, எந்தெந்த கண்ட்ரில இருந்தோ. அந்த குழந்தைங்கள்லாம் தமிழ்ல பாடுறது, தமிழ் கத்துக்கிறது, தமிழ்ல பேசுறது. இப்போ சோகம் அம்மா சொன்ன மாதிரி how he is learning தமிழ் அப்படிங்கறதெல்லாம் வந்து the way she is making those kids like ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணறதே கிடையாது. அந்த குழந்தைங்க அவ்வளவு விருப்பப்பட்டு வந்து பாடுறது அப்படிங்கறது வந்து இட் இஸ் சம்திங் எக்ஸலண்ட். அது வந்து இட் இஸ் பியூர்லி அவுட் ஆஃப் லவ். I think Vijay's Academy ஓட one of the main motive னு கூட சொல்லலாம், டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூஸையும் நம்ம கஸ்டம்ஸையும் நம்ம கிட்ட இல்லாதது என்ன இருக்கு அதை நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றதுங்கிறது வந்து she is amazing in doing it, and that's one of the main motive also. சொல்ல போனா இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நைட்டு 10 மணி ஆச்சுன்னா ஒரு கொண்டாட்டம். ஏன்னா விஜய் எங்க 2 பேரோட எங்க கிளாஸ் அன்னைக்குதான் அந்த 1 hour 1.5 இவங்க எல்லாம் குட்டி குழந்தைங்க பத்தி சொல்றீங்க. நாங்களே அழுவோம், கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டா நாங்களே அழுவோம், ஏன் கிளாஸ் கேன்சல் பண்றீங்க அப்படின்னு. எங்க கிளாஸ் எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. அந்த 1 hour 1.5 hours 1 hour தான் பேரு அவங்க, ஆனா 1 hour 20 minutes 1 hour 30 minutes எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுல நடுவுல பாட்டெல்லாம் கத்துப்போம். ஆனா அந்த கிளாஸ்ங்கிறது வந்து எங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் ஒன்லி மியூசிக் கிளாஸ், இட் இஸ் சம்திங் பியாண்ட் தட் வி ஆர் கனெக்டட், பியாண்ட் மியூசிக். இது ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்புன்னு தான் நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. Yeah, and the way she connects with the children, it's you know, it's amazing. It's not everyone can do that icebreaker thing with the children, and even if Soham doesn't get anything, she will make sure she will take that whiteboard in her app. She's so innovative, and she's a techie also,
and she will show how it's impacting, how she gives examples how to, you know, so that he gets the concept, because he doesn't go to a normal school. He goes to a Waldorf school where, you know, it's everything is imitation. Everything we learn through the role model that we have around us, and how and everything is pictorial for them. And she understood even the little detail about Soham, and she will make sure that if he doesn't get, either it's an example or it's a pictorial representation for him. So that way I just love it. Great. அக்ஷரா வணக்கம் மேடம், என்னோட நேம் வந்து சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், தேங்க்யூ ஸோ மச் விஜய் மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஆக்சுவலி அக்ஷரா வந்து யூஎஸ்ல இருக்கிறாங்க, சிகாகோல. அங்க 3 இயர்ஸ்ல வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ். அவங்க வந்து இந்தியால இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆட்சி தாத்தாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ அங்க போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா பேத்தி இங்கிலீஷ்ல தான் பேச போறா, தமிழ்ல ஃபுல்லா மறந்துடுவாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து மியூசிக் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தமிழை வந்து அவங்க மறக்கவே இல்லை. அவங்க தாத்தா வந்து நான் வந்து இன்னைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எங்க மிஸ் வந்து எனக்கு வந்து பிள்ளையார் பத்தி சொல்லி கொடுத்தாங்க, அதை பத்தி எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, எனக்கு முருகர் பத்தி தெரியும் தாத்தா, எங்க மேடம் வந்து ஏறுமையில் ஏறி சாங்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரெடிஷன் வந்து மறக்கவே இல்லை. நாங்க வந்து இந்தியால இருந்து யூஎஸ்க்கு வந்தாலுமே ஸ்டில் யார் வீட்டுக்காவது போறோம், இல்ல கொலுக்கு போறோம் அப்படின்னா, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கொலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அங்க வந்து ஐகிரி நந்தினி சாங் பாடினாங்க. அங்க வந்து ஒரு 10-15 குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு 2 குழந்தைங்க தான் பாட்டு கத்துக்கிறாங்க, அதுல இவங்களும் ஒருத்தங்க. அந்த பாட்டு பாடின உடனே அந்த குழந்தைங்களுக்குலாம் அவ்வளவு ஒரு ஹாப்பி. அவங்கலாம் கேட்டாங்க, அக்ஷரா எந்த ஏஜ்ல இருந்து நீங்க வந்து பாட்டு கத்துக்கிறீங்க அப்படின்னு. அவங்க பேரண்ட்ஸ், அந்த கிட்ஸ் கூட கேக்குறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற குழந்தைங்கள்ல வந்து எல்லாருக்குமே தமிழ் தெரியுமா அப்படின்னா ரொம்ப கம்மி தான். வீட்டுல வந்து ஃபுல்லாமே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. அக்ஷராவை பார்த்துட்டு அவங்க பாடினதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து நிறைய கேட்டாங்க, எங்க பாட்டு கிளாஸ் கத்துக்கிறாங்க, இந்தியால இருந்து கத்துக்கிறாங்கன்னு ஒரே ஹாப்பி அவங்களுக்கு. ஸோ வந்து மேடம் வந்து சோ பிளஸ் டு ஹேவ் விஜி மேம் அஸ் அ டீச்சர். இனிஷியலா நாங்க வந்து பாட்டு கிளாஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தேடிட்டு இருந்தோம். அப்போ வந்து எதேர்ச்சியா யூடியூப்ல வந்து மேமுடைய சாங் பார்த்து டிவியில போட்டு விட்டேன், இதை நீ வந்து கத்துக்கோ, நம்ம பாட்டு கிளாஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு மூலமா தான் மேம் எனக்கு தெரியும். ஸோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நானும் அவங்களை பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஜாயின் பண்ணோடனே அவங்க ஒரே ஹாப்பி, அம்மா நான் யூடியூப்ல பார்த்தேன்ல, அவங்கதான் என்னோட பாட்டு டீச்சர் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். she is so excited. அவங்க வந்து எந்த கிளாஸ் மிஸ் பண்ணாலும் பாட்டு கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அம்மா இன்னைக்கு பாட்டு கிளாஸ் இருக்கு, விஜய் மேம் பார்க்க போறோம் அப்படின்னு. மெயினா அவங்க பாட்டு கிளாஸ்ல வந்து எல்லாமே 5 இயர்ஸ் கிட்ஸ் தான் இருப்பாங்க. எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். பாடி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவங்க வந்து கடைசியா ஒரு கேம் பிளே பண்ணி முடிச்சுட்டு தான் கிளாஸை எண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? So thank you so much Vicky ma'am. நீங்க டீச்சரா கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சோ பிளெஸ்ட். ஏன்னா யூஎஸ்ல வந்து நிறைய டைம் சேஞ்சஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு டைம் ஷிஃப்ட் ஆக மேமும் அவங்களுடைய கிளாஸஸ் டைமிங்கும் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ மேம். நாங்க வந்து வேற பாட்டு டீச்சரே நாங்க வந்து தேட மாட்டோம், உங்களை மட்டும்தான் நாங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்போம். இப்போ நான் கூட யூஎஸ் நினைக்கிறேன்னா, நாம பாடலுக்கு தனி செஷன் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து குழந்தைகளும் பெற்றோர்களும் இப்ப பேசுனதை வச்சு நான் நிறைந்த மனதோட நான் ஒண்ணு சொல்ல பிரியப்படுறேன். எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. இப்ப நீங்க பேசுறத வச்சு நான் பேசுறேன். ஐயா ரங்கநாதன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, பின்னாடி எப்பயாவது நேர்காணல்லாம் உங்களால உடனே எடுக்க முடியாது அப்படின்னு. இது முதல் வருஷமே அது அப்பவே நான் அதை முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, முதல் அவங்களை நேர்காணல் பண்ணது நாம தான். விஜய்ஸ் அகாடமிய நேர்காணல் பண்றது நாம தான். இப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்க விரும்புறேன். அவங்களுக்கு கலைமகள் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு அவார்டை இன்னைக்கு முதல்ல கொடுத்துடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. இன்னொரு நாள் பல விருதுகள் அவங்களுக்கு வரும். நாம பாசிட்டிவிட்டி இந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நிறைந்த மனதோட அது அவங்களுக்கு இப்போ நான் மனதார அம்மா நானா சொல்ல இவங்க நான் யோசிக்கவே இல்ல. இவங்க எல்லாரும் பேசின உடனே அதை சொல்ல தோணுதுமா நான் சொல்லிட்டேன். நீங்க இப்ப பேசி முடிங்க. இத அடுத்த செஷன்ல ஃபுல் பாடல் சொல்லுங்க. நாங்க இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களதான் வந்து பாக்கலாம்னு இருக்கோம் மேம். ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உங்களதான் வந்து அக்ஷரா வந்து நேர்ல காட்டணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்குது. ஆக்சுவலி இவங்க பாட்டு கிளாஸ் போனதுக்கு அப்புறம் வீக்லி அவங்க பாட்டி தாத்தாலாம் கால் பண்ணுவாங்க இந்தியால இருந்து. அவங்க பேசி முடிச்சோட இன்னைக்கு இந்த வாரம் என்ன கத்துக்கிட்ட பாட்டு அப்படின்னு தான் கேட்பாங்க. இவங்க பாடி காமிப்பாங்க.
இத கேட்டு கேட்டு அவங்க பாட்டிக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆகி நானும் பாட்டு கத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஒரு 2 months அவங்களும் வந்து பாட்டு கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்க பேத்தி பாடுறத பார்த்து அவளே இவ்வளவு லைன்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுப்பா. அவங்க வந்து எந்த பாட்டு சொல்லி கொடுத்தாலுமே நம்ம இந்தியா போறதுக்கு மேம் யூஎஸ்க்கு கூட்டிட்டு வந்து இங்க ஒரு விஜய்ஸ் அகாடமி ப்ரோக்ராமே பண்ணிடணும். அந்த நாளும் சீக்கிரம் வரும். இன்டர்நேஷனல் லெவல்ல விஜய்ஸ் அகாடமி ப்ரோக்ராம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாடுறனாலும் கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா வரும். அப்படி வேணா ஏதோ ஒரு குறைஞ்ச காலத்துக்கு வேணா உங்களை கடத்திட்டு போங்க. நிரந்தரமா கடத்துறதுக்கு ஐடியா வச்சீங்கன்னா நாங்க விட மாட்டோம். நாங்க இவ்வளவு பேரும் எங்களுடைய அன்பு உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறோம். நீங்க சொல்லி முடிங்க. இந்த செஷன் முடிச்சுட்டு அடுத்து பாட்டு ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ் பேசுங்க. என்னவோ நினைச்சு நீங்க பிளான் பண்ணீங்க, எப்படியோ இதை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். இது என்னன்னா என்ன பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு குழந்தைங்க சொல்றதை கேட்கறதா, பெரியவங்க சொல்றதை கேட்கறதா. இப்போ நீங்க அதுக்கு மேல ஒரு தலைமையில ஒரு பெரிய பாரத்தை தூக்கி இறக்கி வச்சுட்டா எப்படி இருக்கும், அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கற தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு பயம் இப்ப கூட இருக்கும். ஐயோ நம்ம சொல்லி கொடுக்குறோமே, எதுவும் தப்பா சொல்லி கொடுக்க கூடாது, நல்லா கரெக்டா சொல்லி கொடுக்கணுமே, அந்த பதட்டம் எனக்கு எப்பவுமே இருக்கும். கிளாஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஒழுங்கா கத்துன்னு நம்ம அதுக்கப்புறம் போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸுக்கு முன்னாடி நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு அந்த மாதிரிதான் போய் நான் சொல்லி கொடுக்கறது உண்டு. அப்படியே ஏனாதானும் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். இப்போ எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேரெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு தயார்படுத்தணும், இந்த காலம் பத்துமா இல்ல அடுத்த ஜென்மம் பத்துமா, இத்தனை ஜென்மம் படுத்துமான்ற பயத்தை நீங்க எனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. சோ என்னால என்ன முழு முயற்சி போட முடியுமோ அதை போட்டுட்டே இருப்பேன். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். மனுஷியா அவ்வளவுதானே நம்ம சொல்ல முடியும். நம்ம எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லம்மா. மனசுலாம் நிறைஞ்சிருக்கு. இறை அருள் ரொம்ப பரிபூர்ணமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலியா அப்படி பாக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத பேசலாம்ன்றதுக்கு பதிலா இப்போ என்னென்ன ஏன் என் கூட இருக்காங்கன்ற மாதிரி இது வேற மாதிரி ஆயிடுச்சு இந்த நேர்காணல் நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு இருக்கு. அவங்க அம்மாவினுடைய கடாட்சத்தை உங்ககிட்ட கொடுத்து உங்க மூலியமா எங்களுக்கு அந்த அருளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேம்மா. வேற எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன் இத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி ஃபீல் பண்றோம்? ஒரு சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி நாங்க ஏன் உணர்றோம்? அத எங்களுக்கு கொடுப்பினை இருக்கு முதல்ல உணர்றதுக்கு. அதனாலதான் இது நடந்தது அப்படிங்கிறத நான் பரிபூரணமா நம்புறேன். இந்த செஷன் இதோட இருக்கட்டும். அடுத்த செஷன்ல எல்லா குழந்தைகளும் பாடட்டும். பாடி முடிக்கிறப்போ நீங்க தசமிக்கு எல்லாரும் அவங்களுக்கு சொல்லி ஒரு பாடல் 10 minutes இருக்கிறத முடிச்சிடலாமா? 2 பாடி முடிச்சிடலாமா? ஓகே, அப்ப சரி, இதுலயே முடிச்சிடலாம். யார் முதல்ல? அக்ஷராவா, லாரா செல்லமா, சோகமா? அப்ப லாரா குட்டிக்கு வந்து அவ சிங்கப்பூர்ல இருக்கா. 2.5 hours aheadல இருக்கா. மணி இப்பவே அவளுக்கு வந்து 9:30, 10:30, 11 o'clock இருக்கா. I will still Soham first பாடிட்டோம், Lara second, then I will give it to Akshara. Okay. சரிம்மா, பாடுங்க. ஜெய குரு ஓம்காரா, ஜெய ஜெய சத்குரு ஓம்காரா, பிரம்மா விஷ்ணு சதா சிவா, ஹர 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 தேவா, ஓம் ஹர 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 மகாதேவா. ஜெய குரு ஓம்காரா, ஜெய ஜெய சத்குரு ஓம்காரா. தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க செல்லம், ரொம்ப அழகா பாடுனீங்க. அடுத்து லாரா செல்லம்மா, பாடுங்கப்பா. Reggie ma'am told me a story about Krishna and the naughty Krishna, and so I want to sing about the naughty Krishna. Wow, that's great. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், கச்சின பாலும் தரேன் கல்கண்டு சீனி தரேன், கச்சின பாலும் தரேன் கல்கண்டு சீனி தரேன், கையில் வெண்ணெய் உடுத்தி தரேன், வெயிலிலே போக வேண்டாம்
வேண்டாம், கையில் என்னை உடுத்தி தரு, வெயில் இல்லை போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். ரொம்ப அழகு செல்லம் லாரா. ரொம்ப அழகு. நாட்டி கிருஷ்ணா மாதிரி நீங்க நாட்டியா செல்லமா? ரொம்ப அழகா பாடுங்க. அக்ஷராவோட ஃபேவரட் சாங் அது இல்லடா குட்டி. அக்ஷரா பாடும். ஆமா அக்ஷரா, நீ அது இன்னொரு ஸ்டான்ஸா பாடணுமா இல்ல வேற பாட்டு பாடுறியா? நான் வந்து பாரதியார் பாட்டு பாடுறேன். காக்கை சிறகினிலே நந்தலாலான் என்றன் கரிய நிறம் தோன்றுத ஏ நந்த லாலா, பார்க்கும் வரங்கள் எல்லாம் நந்தலாலா என்றன் பச்சை நிறம் தோன்றுத நந்தலாலா, கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலா என்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா என்று தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா. எல்லாம் ரொம்ப அழகா பாடுறீங்க, ரொம்ப அருமையா பாடுறீங்க. சூப்பர் விஜிமா, நான் எனக்கு என்ன சொல்றது தெரியல. குழந்தை எல்லாருமே ரொம்ப அருமையா தான் பாடி இருக்கிறாங்க. இப்ப நீங்க இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அந்த விஜயதசமியில ஒரு பாடல் அவங்களுக்கு சொல்லி தந்தது மாதிரி எங்களுக்கு சொல்லுங்க. அதோட நாம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். எந்த பாடலும் எது வேணா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்ல தெரியல. நீங்க ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சிருங்க, நாம அதோட முடிச்சுக்கலாம். எனக்கு இதெல்லாம் மைண்ட்லயே போயிட்டு இருக்கு. என்ன பாட்டு சொல்லி கொடுத்ததே தெரியல. யாராவது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு எல்லாம் பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா மேம்? எங்களுக்கு எல்லாம் பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா? பாடுங்க ப்ளீஸ், பாடுங்க பாடுங்க. No, I know that 5 நிமிஷம் தான் இருக்கு. சோ அந்த டைம் மேம் சொல்லி just go with one liner எல்லாரையும் பாட வச்சிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பாடுங்கம்மா, நீங்க பிரியப்பட்டீங்க, நீங்க பாடுங்க. அதுக்குள்ள அவங்க நமக்கு தயார் பண்ணிடுவாங்க. அவங்க 2 வரி தானே நமக்கு சொல்லி தர போறாங்க. நீங்க அதுக்குள்ள பாடிடுங்க, அவங்க அதுக்குள்ள நமக்கு தயார் பண்ணிடுவாங்க. மேம் நான் ஆக்சுவலா வந்து நான் ரெப்ரசென்ட் பண்றதே சினி பேட்ச் அப்படிங்கறதுனால குழந்தைங்க எல்லாம் டிவோஷனல் பாரதியார் சாங்ஸ் எல்லாம் பாடினாங்க. நான் 2 லைன் மூவி சாங் தான் பாட போறேன். அண்ட் நான் இத பாடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நான் பாடிட்டு சொல்றேன். இது மேல் சோலோ, ஆனா நான் மேல் சோலோ எடுத்துதான் பாடுறேன். மாதுளை இதழாள் மாதவி எழிலாள் மாங்கனி நிறத்தாள் அம்மம்மா அம்மம்மா, சுருவாழையின் மேன்மையை மேனியில் கொண்டவளே, இருள் காடினும் கூந்தலை இடைவரை கண்டவளே, நூல் தாங்கும் இடையாள் கால் பார்த்து நடக்க நெளிகின்ற நளினம், மத்தாளத்தை போலே தேகத்தை ஆக்கி குழைக்கட்டை ஜாலம், பாவை சூடும் வாடை கூட பெருமை கொள்ளுமடி, தேவை உந்தன் சேவை என்று இதழ்கள் ஊறுமடி, இதழ்கள் ஊறுமடி, இதழ்கள் ஊறுமடி. வசந்த காலங்கள் இசைத்து பாடுங்கள். நான் இந்த சாங் எடுத்து பாடினதுக்கு ரீசன் வந்து மேம் தான். நாங்க இப்போ சினிபாஷ்ல கத்துக்கிறது கொடியிலே மல்லிகைப்பூ அந்த பாட்டு. அவங்க அதை சொல்லி கொடுக்கும் போதே வந்து எப்பயுமே ஜானகி அம்மாவை பத்தி பேசாத நாளே கிடையாது. ஆனா ஜெயச்சந்திரன் சாரை பத்தி நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன், ஹவு பிரில்லியன்ட் சிங்கர் ஹிஸ்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போதே ஒரு ஆசை வந்தது. நிறைய அவரோட பாட்டை வந்து ரிப்பீட்டடா கேட்கும் போது திஸ் பர்டிகுலர் சாங் அந்த டிக்ஷன் அவங்க சொல்லும் போது அந்த லாவும் அது அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ண விதமும் தட் வாஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். அது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்ங்கிற மாதிரி இருந்தது. எவ்வளவோ வாட்டி கேட்டிருப்போம்,
இப்போ இத கேட்கும் போது அதுக்கு ஒரு புதுசா இருந்த மாதிரி இருந்தது. சோ ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷேர் இட் வித் யூ. அதனாலதான் அது மேல் சோலவா இருந்தாலும் பாடணும்னு ஆசைப்பட்ட பாடினது. கண்டிப்பா ஃபிளாஸ் இருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. இல்ல, ரொம்ப அற்புதமா பாடுனீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேங்க்யூ. அது மேல் சோலோங்கிறத விட மேலான சோலோவா இருந்தது. ஐயோ, வேற பெரியவங்க வேற யாராவது பாட விரும்புறீங்களா? அம்மாவை நமக்கு சொல்லித்தர சொல்லிடலாமா? இல்ல, அவங்க முடிச்சிட்டோம். ஏன்னா அந்த டைம் இதாகுது இல்லையா? We will complete. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க, நாங்க பாடுறோம். கண்டிப்பா. ஜெய் ஜெய் பவானி மா, அம்பே பவானி மா. 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 அம்பே பவானி மா, அம்பே பவானி மா, பவானி மா. பவானி மா, அம்பே பவானி மா, அம்பே பவானி மா. பவானி மா, பவானி மா. ஜெய் ஜெய் பவானி மா, ஜெய் ஜெய் பவானி மா, அம்பே பவானி மா. அம்பே பவானி மா. ரொம்ப அழகா இருந்தது பாடினது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கோரஸ் வந்து இணைஞ்சு எங்களால வர முடியல, வேற வேற இடங்கள்ல இருக்கிறதுனால. இந்த அருமையான பாடலை நீங்க எங்களுக்கு இன்னைக்கு கத்து கொடுத்திருக்கீங்க. முழுமையா ஒரு நாள் பாடலாம். எல்லாரும் சந்திக்கிற ஒரு நாள்ல ஜூம்ல இல்லாம நேரடியா உட்கார்ந்து எல்லாரும் பாடி அது பண்ணிக்கலாம். வேற யாராவது பேச நினைச்சா சொல்லுங்க, இல்லன்னா அவங்கள விஜய பேச சொல்லிட்டு நாம இந்த செஷனை முடிச்சிடலாம். Yes, I think she can conclude the entire program. விஜிமா, நீங்க பேசுங்க, அப்படியே முடிச்சிடலாம். சோ நம்ம வந்து அதுதான் இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல வந்து எல்லாரும் அவங்கவுங்கள டைமை தாண்டி போயிருக்காங்க. அந்த நேரத்தெல்லாம் பொருட்படுத்தாம நம்மளுக்காக வந்திருக்கிறதே பெரிய சந்தோஷம். எனக்கு மனப்பூர்வமான நன்றிகள் கோடி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியல. என்னோட பயணத்துல நீங்க கூடவே தொடர்ந்து இருக்கீங்க, தொடர்ந்து இருங்க. உங்களோட பலம் எங்களுக்கு, உங்களோட மாரல் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். அந்த ஒரு தைரியத்துல நான் போயிட்டே இருக்கேன். அப்படி இப்போ நான் இல்ல, இது எல்லாமே நாம் அப்படின்றது போல இந்த குடும்பமா அமைஞ்சிருக்கு. இது குடும்பத்தோட நாங்க வந்து நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய விஷயங்கள்ல வந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து அது